எங்களுக்கு தெரியணும்ல, நாங்க தானே இங்க வாழ்றோம். என்ன செய்ய போறீங்க? இல்லம்மா, என்ன பிரச்சனை சொல்றாங்க? நீங்க எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. இல்ல, இப்ப நீங்க ஒரு சிலை கொண்டு வந்தீங்களா, அது உங்க இடத்துல வச்சீங்களா, எங்க வைக்கிறீங்க? ஐயா ஒரு நிமிஷம், நீங்க கேக்குற கேள்வி இருக்கட்டும். நீங்க என்ன ரீசன்காக இங்க வந்தீங்கன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சேமா, இந்த மாதிரி வந்து இது பண்ணீங்க, சிலை வச்சீங்க, ஊர் மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்றது தகவல் வந்துச்சு. ஐயா ஒரு நிமிஷம், ஐயா நீங்க தெளிவா ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு ஆள் பேசுங்க, நீங்க தெளிவா ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நாங்க இங்க வந்து பல வருஷமா இங்க தான் தங்கி இருக்கோம். நாங்க வந்து சன்னியாசிங்க வருவோம் போவோம், எங்க வேலை விஷயமா இங்க வந்து தங்குவோம், எங்களோட பூஜை எல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். சிலை வச்சிட்டு இருக்கோம் இல்ல, இங்க பல வருஷமா ரொம்ப வருஷமா எங்களோட சிலை விநாயகர், சிவன், மீனாட்சி, முருகன், இவங்க வெளில வரலாமா? எதுக்கு உள்ள இருக்கீங்க? இல்ல, நாங்க ஏன் வெளியில வரலன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப போலீஸ்காரங்க வந்தாங்க. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்களோட சன்னியாசிங்க நாங்க இங்க இருந்தோம். அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க போலீஸ் குண்டாசோட வந்து எங்களை நல்லா தாக்குதல் பண்ணி நாங்க அவங்க நம்பி வெளியில வந்துட்டோம். அப்ப எங்களை பயங்கரமா என்ன காரணம் சொல்லி உங்களை தாக்குனாங்க? நாங்க இங்க இடத்துல இருக்க கூடாது, நாங்க வெளியில போகணும்ன்றாங்க. என்ன காரணம்? இது உங்க இடம் தானே? ஆமா, எங்க இடம் தான். சட்ட ரீதியா எங்களுக்கு வந்து ப்ரூஃபோட உயில் பட்டா எல்லாமே இருக்கு விட்னஸோட. அது தெரிஞ்சிருந்தும் வந்து அவங்க வந்து சொல்றாங்க நீங்க காலி பண்ணும் அப்படின்றாங்க. இப்ப கூட ரீசெண்டா என்ன வந்திருக்குன்னா, கோர்ட் ஆர்டர் பிரகாரம் உள்ளுக்கு இருக்கிறவங்க வெளியில போகணும்னு வரல, வெளியில இருக்கிற ஆள் தான் உள்ளுக்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நாங்க இங்க பல வருஷமா தங்கி இருக்க எங்களை வந்து காலி பண்ண சொல்றீங்க. சரி, எப்ப ஆர்டர் வந்துச்சு? வந்து 1 வாரம் கூட ஆகல. வந்தாலும் டைம் தருவாங்களா கோர்ட் ரீதியா? ஏன் எங்களை சும்மா காலி பண்ண சொல்லிட்டே இருக்கீங்க? சரி, இப்ப வந்து என்ன செஞ்சாங்கம்மா? இப்ப வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இப்ப இங்க இருக்க கூடாது, நீங்க வெளியில போகணும் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு வந்து நாங்க என்ன கேக்குறோம்னா, as per the constitutional law எங்களுக்கு ப்ரூஃப் கொடுங்க, எங்களுக்கு ப்ரூஃப் கொடுங்க, நாங்க வெளியேறதுக்குன்றோம். அது அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியல. அவங்க வந்து சும்மா சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து ப்ராப்பரா நாங்க ஹிந்துயிசம் ரெப்ரசென்ட் பண்றோம், ஓகேவா? அப்ப ஹிந்துயிசம் ரெப்ரசென்ட் பண்ணி நாங்க ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும் போது எங்களையும் இப்படி மிரட்டணும், அதுதான் வந்து நாங்க கேக்குறோம், வேற எதுவும் கேட்கல. Inside, the sannyasis are living here. The property tax, the revenue, everything is clear. The property, the documents are clear. The case also is, you know, the case is also the people, the outside people should not enter, or the person, the Ganapati, Ganesh, he should not enter. And we are living here, we travel, no doubt. We are sannyasis, we do travel. That we come back. We are seeing this, who are our replacement sannyasi. We are living here for years together. I come and go, so many times I have come here. I am living here. This Tambi, ask him how many. We are inside. Window damage. They are attacking. They are attacking. Who is attacking? This Ganapati and the rowdy gundas. Okay. They are attacking. Today they came, behaved decently, but otherwise they are attacking. This whole broken window, this is the evidence. I can show you. See the deity. This deity is broken. This is hand of the deity, Meenakshi deity. Statue. Is there? அதை வச்சு காட்டுங்க. Just see this hand broken. Look. வச்சுக்கோங்க, They broke the deity. சிட், அதுல வைங்க. Swamiji hand picture. No, this is like the way they attack one sannyasi. He was so. It is a direct attack on Hinduism. This complete attack is going on in Hinduism. If a Hindu sannyasi is attacked, means it is a direct attack on Hinduism. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.